அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ என்ன ப்ராப்ளம் செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா, தட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் ஆங்குலர் ஆக்சலரேஷன், ரைட்? அந்த ப்ராப்ளம் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ் அல்ல, ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். அதனுடைய பொருள் என்னென்னா, இங்கே ரொட்டேஷனுக்கு காரணமான விஷயங்களை பேசுவோம். ரொட்டேஷனுக்கான காரணமான விஷயங்களை பேசலை. ரொட்டேஷன் எது சுற்றுவதற்கு எது காரணம்? டார்க். டார்க் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ டார்க்கை படித்தா இட் இஸ் கால்ட் அஸ் ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ். டார்க்கோட படித்தோம்னா ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், a disc of radius 5 cm, so radius 5 cm இருக்கு, has a moment of inertia I. Okay, moment of inertia எவ்வளோ இருக்குது? 0.02 kg meter square. A force of 20 Newton is applied tangentially. Tangentially தெரியும் இல்லையா? ஒரு மூடிய திறக்கங்கன்னு வச்சுக்கோங்களேன். It is tangentially to the surface of the disc. Find the angular acceleration produced. So angular acceleration எவ்வளவு இருக்கும் if moment of inertia is 0.02 kg meter square. ஸோ கொடுத்த வேலையில் போட்டுக்கோங்க. I போட்டாச்சு, R போட்டாச்சு, ஃபோர்ஸ் போட்டாச்சு. ஸோ நீங்கள் டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் சர்க்குலர் டிஸ்க்கு ஃபோர்ஸ் இன்டூ 2R. ஸோ 20 இன்ட்டு அங்கே, ஆனால் எக்ஸாக்டாக கொடுத்துருக்கூட அவ்வளோ கரெக்டாக கொடுக்கல. ஃபோர்ஸ் தட் இஸ் நம்ம ஸ்டீரிங் இப்படி தான் ரெண்டு பக்கம் பிடிச்சி தானே செய்ய முடியும். ஒரு ஊறுகாய் மூடியை திறந்தீங்கன்னா இப்படி தானே திறக்க முடியும், இப்படி மட்டும் திறக்க முடியாது இல்லையா? ரைட். இதை திருக்கணுன்னா இப்படி தான் திருக்க முடியும், ஒரு இதை மட்டும் கொடுக்க முடியாது இல்லையா? கட் தி பாயிண்ட். திஸ் இஸ் ஸோ இதெல்லாம் கப்பலாக தான் இருக்கும், ஃபோர்ஸே கப்பலாக தான் தர முடியும். ஸோ எஃப் இன்டூ 2R இஸ் ஈக்குவல் டு 2 நியூட்டன் மீட்டர். ஆல்ஃபா எவ்வளவு? ஆல்ஃபானா என்ன அர்த்தம்? ஆங்குலர் ஆக்சலரேஷன் எவ்வளவு? எப்படி பிள்ளைங்களா செய்யலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்படி கேட்டால் பயப்படாதீங்க. இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துருக்கான் இல்லையா? ஒரு பர்பஸ் தான் கொடுத்துருக்கான். என்ன பாயிண்ட் சொல்கிறீங்க இல்லைங்க? அதாவது லீனியர் சிஸ்டமாக இருந்தால் ஆக்சலரேஷன் கேட்டால் ஒன்று நீங்கள் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் பார்ப்பீங்க, இல்லை என்ன பார்ப்பீங்க? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. நியூட்டன் செகண்ட்லா பார்ப்பீங்க இல்லையா? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. நியூட்டன் செகண்ட்லா ரொட்டேஷன் சிஸ்டத்தில் எப்படி இருக்குன்னா, எஃப் அதுக்கு பதிலாக டார்க், அங்கே ஃபோர்ஸ், இங்கே அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் டார்க். எம் மாஸ் இனர்ஷியாவோட காம்பனண்ட், இங்கே அதனுடைய காம்பனண்ட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ. ரைட். அங்கே ஏ, இங்கே ஆல்ஃபா. புரிஞ்சுங்களா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ என்பது இங்கே என்ன மாறிடும் கேட்டிங்கன்னா, டி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா, சாரி ஐ இன்டு ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை ஐ. அவ்வளோதான் பிள்ளைங்களா. ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, அஃப்கோர்ஸ் டார்க்குடைய சிம்பிள் tau, ரைட், டிவைடட் பை ஐ. ஸோ 2 டிவைடட் பை 0.02 இஸ் ஈக்குவல் டு 100 ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். பாருங்கள், இவ்வளோ சிம்பிளான விஷயம். ஆனால் என்ன தெரியணும்னா, இதை உங்களுக்கு இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஏவா இருந்தால் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டவு டிவைடட் பை ஐ. இந்த புரிதலோட ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இட் வில் பி ஸோ சிம்பிள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்ன செய்யுங்க? கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்சர் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்கள். ஸோ தட் மொத்த உலகத்துக்கும் தெரியட்டும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.